செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. யோவான் 6:48, ஜீவ அப்பம் நானே. இயேசு சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். எல்லாரும் கைகளை உயர்த்துவோமா? ஆண்டவருடைய மாம்சத்தை நாம் புசிக்க போகிறோம், இரத்தத்தை பானம் பண்ண போகிறோம். அதுல ஜீவன் உண்டு. அவர் எழும்புவது மாத்திரம் அல்ல, நம்மை எழுப்பும் வல்லமை, எழுந்து கட்டச் செய்யும் வல்லமை அவருக்குள்ளே உண்டு. ஹல்லேலூயா. நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கல்வாரியில் சிந்தி அவருடைய இரத்தத்தை, அவர் ஏற்றுக்கொண்ட கஸ்தி பாடுகளை எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தியானித்துக் கொண்டே இருப்போமா? உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பிரிக்காதையா, உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா, அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். பலியாக என்னை நீரீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, ஒளியாய் வந்தீரையா, ஐயா ஒளியாய் வந்தீரையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் இயேசு ஒப்பு கொடுத்தார். அந்த கிருபாதார பலி நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, நம்மையும் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் ஐக்கியம் கொள்ள தகுதியாக்கி கொண்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் அப்பத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்பம் பிற்கப்படுவது போல இயேசுவே என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் கண்ணீரோடு இயேசு அப்பத்தை ஆசீர்வதித்து அதை பிட்டது போல, அப்பத்துக்காக தானியம் இடிக்கப்படுவது போல, உம்முடைய மகிமையின் நோக்கத்திற்கு பிதாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிற இயேசுவின் திரு ரத்தத்தின் ஆண்டவரே நினைவு சின்னமாகிய
ரசத்திற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீரே. கடைசி நாளில் எழுப்புவேன்னு சொன்னீரே. இந்த அப்பமும் உடைய ரத்தமும் உடைய பிள்ளைகள் இந்த பந்தியிலே பங்கெடுக்கும் போது ஒரு பெரிய எழுப்புதலின் வல்லமை, அபிஷேகிக்கப்பட்ட உடைய வல்லமை உடைய தாசர்கள் மூலம் வெளிப்படுவதாக. இருந்தான இந்த பந்தியை சத்துருக்கள் நடுவே நீர் எங்களுக்கு தந்ததற்கு நன்றி அப்பா. சத்துரு எவ்வளவோ உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடினாலும் அவன் வெட்கப்பட்டு போகும்படி என்னையால் நிரப்புவதற்கு நன்றி அப்பா. கிருபை உள்ள கரத்தில் தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எதிரிகள் முன் விருந்தொன்றை